விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் BPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில் காங்கிரஸ் கட்சியோட இணைந்து செயல்படுவோம் சொல்லியிருக்கீங்க. வருகின்ற உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல் எல்லாம் கூட்டணியை இணைந்து செயல்பட வாய்ப்பு இருக்கு. மத்திய மாநிலத்தில் உள்ள அரசியல் சூழல், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மத்தியிலும் மாநிலத்திலும் காங்கிரஸ் கட்சியோடும் ஒத்த கருத்துடைய கட்சிகளோடும் செயல்பட தொடங்கியிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரையிலே கடந்த 3 மாதங்களாக நீண்ட இடைவெளிக்கு பிறகு நல்லாட்சி நடைபெறுகிறது. அதன் அடிப்படையிலே காங்கிரஸ் கட்சி மத்தியிலே வலிமையான பாரதத்தை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதற்கு முதல் படியாக ஒத்த கருத்துடையவர்கள் உள்ளாட்சியிலே நல்லாட்சி ஏற்படுத்தக்கூடிய நிலை ஏற்படும். அதில் தமாக இணைந்து செயல்படும். தமிழகத்தினுடைய புதிய அரசை பொறுத்தவரையில் மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஊழல் ஒழிப்பை படிப்படியாக செய்து கொண்டிருப்பதாகவே நாங்கள் கருதுகிறோம். படிப்படி என்பது அனைத்து அலுவலகங்களிலும் இது பிரதிபலிக்கிறது. தொடர்ந்து இது போன்ற பிரதிபலிப்பு கடும் அரசுடைய கண்காணிப்பின் மூலம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய பல துறைகளிலே நல்ல நிலை ஏற்படும் என்று நாங்கள் நம்புகிறோம். இங்கே முதல்ல காவிரி பிரச்சனை மிக முக்கியமான பிரச்சனை. பயிர் பிரச்சனை மட்டுமல்ல, உயிர் பிரச்சனை. அதை நன்கு உணர்ந்த அரசு சட்டமன்றத்திலே ஒரு தீர்மானத்தை போட்டார்கள். தீர்மானத்திற்கு பிறகு நேரடியாக தண்ணீர் பெறலாம் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே ஒரு திட்டத்தை ஏற்படுத்தினார்கள். கர்நாடக அரசு அதற்கு செவி சாய்க்கவில்லை என்ற காரணத்தினால் உறுதியாக தண்ணீர் பெற வேண்டும். ஆணையம் கூறியும் கூட தண்ணீர் கொடுக்க கர்நாடக அரசு தவறுகிறது என்ற காரணத்தினால் தண்ணீரை உறுதியாக பெறுவதற்கு ஒரே வழி உச்சநீதிமன்றம் என்ற ரீதியிலே அதை தமிழக அரசும் முறையாக சரியாக அணுகியிருக்கிறது. காலம் நேரத்திற்கு தகுந்தாற் போல நிச்சயமாக தேவைக்கேற்றவாறு அனைத்து கட்சி கூட்டங்களை கூட்டக்கூடிய நிலை வரலாம். வரும்போது அது நடைபெறும் என்று நம்புகிறேன். தற்போது உள்ள சூழலுக்கு ஏற்றவாறு உச்சநீதிமன்றத்தை அணுகியிருக்கிறார்கள். கொடுத்த வாக்குறுதி எதுவும் நிறைவேற்று மகளிருக்கு 2000 ரூபாய் இலவச பேருந்து பயணம், வருடத்திற்கு 6 சிலிண்டர் எதுவுமே கொடுக்கல, பட்ஜெட்ல எதுவும் வெளியிடணும்னு சொல்றாங்க. நீங்க இந்தியாவிலே எந்த மாநிலத்தை எடுத்துக்கொண்டாலும் அரசு ஆட்சி அமைத்த உடனேயே 2 மாதங்களிலே 2.5 மாதங்களிலே கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதாக எந்த வரலாறும் இல்லை. அது போன்ற உண்மையான சாத்தியமும் கிடையாது. அதனால் படிப்படியாக காலக்கெடுவுக்குள் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய வேண்டுகோள். மக்கள் அதை எதிர்பார்க்கிறார்கள், அரசை நம்புகின்றார்கள். நெல் குண்டால் கரும்பு குண்டாலுக்கு கொடுத்ததை தமாக வரவேற்றிருக்க, கால நேரம் சூழலுக்கு தகுந்தாப்புல விவசாயிகளுக்கு கூடுதலாக கொடுப்பதையும் நாங்கள் வரவேற்கிறோம்.
நீங்கள் டீலிமிட்டேஷனை பொறுத்தவரையில் அதில் பல கருத்துக்கள் இருக்கிறது. ஒத்த கருத்துடைய கருத்துக்கள் பெரும்பாலான கட்சிகளை கருத்துக்களை பார்த்தால் இன்றைக்கு இருக்கிற சூழல் தொடர்ந்தால் நல்லது என்று நினைக்கிறார்கள். தொடர்வதற்கான சூழலுக்கான பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் நிறைய நேற்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பேசியிருக்கிறார்கள். அது ஓரளவுக்கு ஏற்புடையதாகவே இருக்கிறது. திமுக தரப்புல இருந்து பெரும்பான்மை எம்பிக்கள் வந்து கலந்துக்கல. திமுக தரப்புல இருந்து இப்ப நான் சொல்ற ஒத்த கருத்து அந்த கட்சிகளுக்கு இல்லை என்ற காரணத்தினால் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. ஒத்த கருத்து உடையவர்கள் தானே கலந்து அரசிடம் வந்து தங்களுடைய சஜஷன்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா அவர்கள் வந்து நாடாளுமன்றத்திலே அந்த எதிர்ப்பை பிரதிபலிக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். ஜாதி, மதம், மொழி, இனம் இவைகளுக்கு அப்பாற்பட்டது சட்டமன்றமும் நாடாளுமன்றமும். அதன் அடிப்படையிலேயே அமைச்சர்களும் உறுப்பினர்களும் பணியாற்றி கொண்டிருப்பதாக நான் கருதுகிறேன். தங்களுடைய தொகுதி மக்கள் அவருடைய எண்ணங்களை பிரதிபலிப்பவர்கள் தான், அவருடைய தூதுவர்கள் தான், அவருடைய பிரதிநிதிகள் தான் வெல்லக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள். அவருடைய ஜாதி, மதம், மொழியை பார்த்து மக்கள் அவர்களுக்கு வாக்களிக்கவில்லை. அவர்கள் முறையாக சரியாக பணி செய்வார்கள் என்று வாக்களித்தார்கள். அதன் அடிப்படையிலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள், பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். வருமா வராதா இவைகளெல்லாம் சட்டம் தான் தன்னுடைய கடமையை சரியாக செய்யும். நீதிமன்றங்களுடைய முடிவு இறுதி முடிவு. உள்ளாட்சி தேர்தல் 2 வருஷமா இல்ல, மீண்டும் இந்த ஆட்சியும் தள்ளி வைக்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. அது உண்மையா? பல தகவல்கள் வந்து அதிகாரப்பூர்வமான தகவல்களாக வெளியே வராததினால்தான் பல சர்ச்சைகள் வெளிவந்திருக்கிறது. நடிகர் தனுஷ் அவர்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினர்களை எனக்கு ஒன்றும் ஐடியாவே இல்லை சார். தொடர்ந்து நடிகர்கள் எனக்கு தெரியல சார். இது வந்து ஜனநாயக நாடு, அவ்வளோதான், வேற என்ன. நடிகர் விஜய் முதல்வர் அவர்கள் வந்து தன்னுடைய பட தயாரிப்பாளர்கள், தன்னுடைய படத்தில் வேலை செஞ்ச நபர்களுக்கு அரசியல் பதவி கொடுத்துருக்கு. பீஸ்ட் பட இயக்குனர், ஒளிப்பதிவாளர், கோட்டு படத்தில் தயாரிப்பாளர், இந்த மாதிரியான 4 படங்களுடைய தயாரிப்பாளர்கள் முதல்வரை சார்ந்தவர்கள் எல்லாம் அவர்கள் பெயரிலே நற்பணி செய்தவர்கள். அவர்கள் தான் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களாகி மந்திரியாக இருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே அது ஒரு கேட்டகிரி, இது ஒரு கேட்டகிரி, அவ்வளோதானே. என்ன சர்ச்சை?